நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். மகிமை உண்டாவதாக. நாம் தியானித்த வெளிச்சத்தை குறித்தே தியானிக்க போகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் வெளிச்சமாய் மாற்றுவாராக. விசுவாசம் உள்ளவங்களெல்லாம் அலையிலே சொல்லுவோமா? வாசியுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 16வது வசனம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் என்ன செய்ய வேண்டுமாமா? என்ன செய்யணுமா? பிரகாசிக்க வேண்டும். அதாவது அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் ஏதோ ஒரு வகையில், உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் இருளுடைய பிடியில் மாட்டி தவிக்கிறாங்க, அந்தகாரத்தில் மாட்டி தவிக்கிறாங்க, இல்லைன்னா வெளிச்சம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, வெளிச்சத்துக்காக ஏங்குகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டுமா? வெளிச்சங்களாய் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய ஊழிய நாட்களில் இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, நாம் வெளிச்சமாய் இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாய் நம்மை வழி நடத்தினாலும், நம்மை சுற்றி உள்ள உலகம் என்பது எங்கே தான் இருக்கிறது? ஏதோ ஒரு வகையில் இருளின் பிடியில், அந்தகாரத்தின் பிடியில் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, இல்லது உலகத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாய் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா வேதத்தில் அந்த ஆதி ஆகமத்தில் அந்த 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்வார், வெளிச்சம் உண்டாவதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அந்தகாரத்தை மாற்றி அமைக்க வெளிச்சத்தை உண்டாக்கின ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் அந்த 1வது அதிகாரத்தில் 5வது வசனம் சத்தமாக வாசிங்க. யோவான் 1:5 சத்தமாக. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி என்ன செய்யுமா? உலகத்தை சுற்றி அமைந்திருக்கிற, உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற இருளிலே ஆண்டவருடைய ஒளி என்ன செய்யுமா? பிரகாசிக்கும். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் படைத்த ஒளியை தனக்கு சாதகமாகவே ஆண்டவர் மாற்றிவிட்டார். அப்போ அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சொல்வார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். தான் படைத்த ஒளியை தன்னுடைய சாதகமாகவே மாற்றி, நானே ஒளி என்றவர் தன்னுடைய பிள்ளைகளையும் ஒளியாகவே மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அந்த யோவான் புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா, வார்த்தை இருந்தது, வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருந்தது? ஒளி. அப்போ வார்த்தை, ஜீவன், ஒளி இவைகள் எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும், அந்தகாரம் என்பது சாபத்துக்கும் தோல்விக்கும் அடையாளமாக வேதாகமம் அங்கே உருவகப்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எப்பொழுதும் ஒளிக்கும் இருளுக்கும் கேக் ஆஃப் வார், அதாவது தொடர் சண்டைகள் நடந்து கொண்டே, தொடர் போராட்டங்களை அந்த உலகம் சந்திக்கிறது. எஸ்பெஷலி ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருளுக்கும் ஒளிக்கும் எப்பொழுதும் தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவருக்காக எழுந்து, அது நல்ல வசனம் வாசிங்கம்மா. மத்தேயு 5:16 உங்கள் பிரகாசம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ நம்முடைய பிரகாசம் வெளியே தெரிய வேண்டும் என்றால் அதோடைய அளவுகோல் என்ன? வெளிச்சத்துக்கு அளவுகோல் இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா,
வெளிச்சத்துக்கு அளவுகோல் என்ன சொல்லுவாங்க? அப்படி பிரகாசத்துக்கு லூமினஸ். அதே போல இருளுக்கும் அந்த அந்தகாரத்துக்கும் அளவுகோல் இருக்கு. அதில் ஒரு அளவுகோல் உண்டு, எஸ்கியூஎம் சொல்லுவாங்க. எஸ்கியூஎம் உடைய மைனஸ் பாயிண்ட் வர 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 டார்க்னஸ் அதிகமாகிக்கொண்டே போகும். இதெல்லாம் அளவுகோல். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒளி வீசுகிறது என்பதுக்கு அளவுகோல்னா நம்முடைய வாழ்க்கையுடைய சாட்சியின் வாழ்க்கையில் ஆமென் சொல்லுங்க. நற்கிரியைகள், வாயை திறந்து சொல்லுங்க, நற்கிரியைகள். நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை தான் நாம் வாழுகிற கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒளியின் அளவுகோலாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு நம்ம எந்த நிலையில் வந்திருந்தாலும் பரவாயில்ல, இதை விட்டு வெளியே செல்லும் பொழுது நிச்சயமாகவே ஒரு சாட்சியின் வாழ்க்கையுள்ள மகனாக மகளாக இல்லைன்னா ஒரு நற்கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாக செல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ளவங்களும் அலையில சொல்லுவோமா? ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அலையில சொல்லுவோமா? சரி, இந்த ஒளி, இந்த பிரகாசிக்கிற ஒளி என்ன செய்யும்? இந்த ஒளி என்ன செய்யும்? ஏன்னா இவைகளை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த நாளிலே நீங்களும் பிரகாசிப்பீர்கள், உங்களுக்குள்ள பிரகாசத்தினுடைய மாற்றங்கள் உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, இந்த ஒளி என்ன செய்யும்? ஒருவேளை இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் அந்தகாரம் சூழ்ந்து இருக்குமானா அந்த ஒளி வந்ததென்றால் என்ன காரியம் நடக்கும்? வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 8வது வசனம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது அதிகாரத்தில் 8வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? இங்க என்ன ஆயிப்போச்சு? ஒரு சகோதரி கிட்ட எத்தனை வெள்ளிக்காசு இருந்தது? 10 வெள்ளிக்காசு. அது சாதாரண காசு இல்லை. அது என்ன காசு? அது மதிக்கப்படக்கூடிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான 10 வெள்ளிக்காசுகளை ஒரு சகோதரி வைத்திருந்தாங்க. ஆனால் வெள்ளிக்காசு தொலைஞ்சிருக்கக்கூடாது. ஆனால் என்ன ஆயிடுச்சு? தொலைந்து விட்டது. 10ல் எத்தனை காசு தொலைஞ்சு போச்சு? 1 தொலைந்து விட்டது. 10க்கு 1னா எத்தனை சதவீதம்? 100க்கு எத்தனை சதவீதம்? 10% தொலைந்து விட்டது. ஆட்டை பார்த்தீங்கன்னா 100க்கு 1 ஆடு 1% தொலைஞ்சது. 2 குமாரனில் 1 குமாரன் காணாமல் போனால் 50% அங்கே தொலைந்தது. இங்கே 10 வெள்ளிக்காசில் 1 காசு 10% தொலைந்தது. அந்த அம்மா சரி போனால் போட்டோம், பரவாயில்ல, நம்மகிட்ட தான் 9 காசு இருக்க, மற்றது பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த அம்மா அமைதியாக இருந்தாங்களா? இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் இல்லை? அந்த அருமை அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ 10 வெள்ளிக்காசு 1 காசு மிஸ் ஆகி போச்சு. இதில் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஆல்ரெடியாகவே அநேக செய்திகளை கேட்டிருப்போம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையோடு இந்த வெள்ளிக்காசை தொடர்புபடுத்தி கொள்வோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஆசீர்வாதங்கள் இதுபோல தொலைத்திருப்போம் என்றால், இந்த காலை வேளையில் சமாதானத்தை தொலைத்திருப்போம் என்றால், வருமானத்தை தொலைத்திருப்போம் என்றால், இல்லது நம்முடைய நிலபுல நம்முடைய காரியங்களை தொலைத்திருப்போம் என்றால், இல்லது நம்முடைய உறவுகளை தொலைத்திருப்போம் என்றால், இல்லது நம்முடைய ஆசீர்வாதங்களை தொலைத்திருப்போம் என்றால், நம்முடைய ஆலய ஊழிய காரியங்களில் ஏதாவது ஒரு காரியங்களை நம்ம தொலைத்திருப்போம்னா நிச்சயமாகவே இந்த நாள் நம்மை நாமே பரிசீலனை பண்ணி தொலைந்த வெள்ளி காசை பெற்றுக்கொள்வோமாக. எல்லாமே சொல்கிறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம் வாழ்க்கையில் இழந்து போனதை தேடவும் பாவிகளை ரட்சிக்கவுமே யார் வந்தாயா? மனுஷகுமாரனே அதுக்கு வருவார் என்றால் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நம்ம அதை விட்டுட்டு போகலாமா? போகக்கூடாது. நிச்சயமாகவே இந்த காலை வேளை இழந்து போன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு மீண்டும் கொடுப்பாராக. எதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
ஹalleluya. ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த வெள்ளிக்காசு தானாக உங்ககிட்ட வந்துடாது. நான் இங்கே இருக்கிறேன், இனி எடுத்துக்கொள், நான் இந்த பக்கம் ஒளிஞ்சு இருக்கிறேன், இனி வாங்கிக்கொள் சொல்லாது. என்ன செய்ய வேண்டுமா? அந்த காலை வேளையில் வெள்ளிக்காசை என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? தேட வேண்டும். சாதாரண கண்களுக்கு அந்த வெள்ளிக்காசை என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா அந்தகாரம், இருள், ஆண்டவரை எதிர்க்கிற சக்திகள் அந்த வெள்ளிக்காசை அழிக்க முடியாது, ஆனால் மறைக்க முடியும். கையை தட்டி சொல்லுங்க, உங்களை உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களை அழிக்கவோ உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கிறது. இன்று ஒரு கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த வெள்ளிக்காசு அந்தகாரத்தில் போய் ஒளிஞ்சதுனால இருள் அந்த வெள்ளிக்காசை மறைத்து தொலைத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரி என்ன பண்ணாங்களாம்? வாசிங்க, வாசிங்க வேகமாக. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? என்ன பண்ணாங்களாம்? எதை கொளுத்துனாங்களாம்? விளக்கை கொளுத்தி. ஹல்லேலூயா. அந்த விளக்கு என்பது என்ன? தெய்வ வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 119 அந்த 104 வாசிங்க, நல்லா சத்தமாக வாசிங்க. சங்கீதம் 119 104. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. விளக்கை கொளுத்தி வசனத்தை கரங்களிலே எடுத்து, வார்த்தையை கரங்களிலே எடுத்து, வாக்கு தத்தங்களை கரங்களிலே எடுத்து, அவைகளை ஆழ்மனதிலே சொல்லி விசுவாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய அற்புதத்துக்காய் காத்திருந்தார்கள். கரங்களை தட்டி சொல்ல முடியுமா? நீ காலை வேளையில் காணாமல் போன ஆசீர்வாதங்கள், நம்மை விட்டு சென்ற ஆசீர்வாதங்களை இன்னைக்கு ஆண்டவர் காலையிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் தேட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சாதாரணமாக தேட முடியாது. என் கண்ணு நல்லா தெரியுன்னு சொல்லி கண்ணாடி போட்டு பார்க்க முடியாது. தேவ வசனம், வேதமே வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு காணாமல் போன, தொலைந்து போன, எங்கள் விட்டு தூரமாய் போன ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறீங்க? உங்களுடைய கரங்களை உயர்த்தி காணுவீங்க பார்ப்போம். இந்த காலை வேளையில் நீங்கள் தொலைந்து போன ஆசீர்வாதங்களை, வெள்ளி காசை ஆண்டவர் வேதத்தின் வெளிச்சத்தில், அவருடைய அற்புதத்தில், அவருடைய அதிசயத்தில் இந்த ஆலயத்துக்கு அநேக ஆத்துமாக்களை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். உங்கள் வெளிச்சம் என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். வெளிச்ச அந்த விளக்கு என்பது கொளுத்தப்பட்டு பார்க்கும் பொழுது தெரிந்தது, அந்த அந்தகாரத்தில் அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெள்ளிக்காசு வெளியே தெரிய ஆரம்பித்தது. அந்த ஸ்திரீ மீண்டுமாக அந்த வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு சந்தோஷம் அடைய ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தொலைந்து போனதை விட்டுட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு முழு வாய்ப்பு. போனால் போட்டும், பரவாயில்ல, இது போனால் இன்னொன்று போனால் போட்டோம் அப்படி சொல்கிறதுக்கும் உங்களுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. அதை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. என் வெள்ளிக்காசை யாரும் எடுக்க முடியாது சொல்கிறவங்களும் ஆமேன் சொல்லுங்க. என் ஆசீர்வாதத்தை யாரும் எடுத்து அவைகளை மறைத்து வைக்க முடியாது. நிச்சயமாக நீங்கள் தேட வேண்டிய இடத்துல, அதை தேடுகிற விதத்தில், எப்படி வேத வசனமாகிய வாக்கு தத்தங்களை, சிலுவையின் அதிகாரங்களை வைத்து அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த மாதத்தில் இல்லைன்னா தொடர் நாட்களிலே நீங்கள் தொலைத்து போன உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய சமாதானங்கள், உங்களுடைய உறவுகள் கண்டிப்பாக திரும்பி கிடைக்கும்படி செய்வாராக. கரங்களை தட்டுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே ஆண்டவர் இவைகளை செய்வாராக. அப்போ வெளிச்சம் என்பது நாம் இழந்து போனதை நமக்கு மீண்டும் கொடுப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை அளித்திருக்கிறது. எத்தனை பேர் அதை பயன்படுத்த போறீங்க சொல்லுங்க பார்ப்போம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தின் வெளிச்சம் என்பது மிக மிக முக்கியமானது. நம்முடைய ஞானத்தை விட, நம்முடைய அறிவை விட, நம்முடைய அனுபவத்தை விட வேதத்தின் வெளிச்சம் என்பது மிக முக்கியமானது. அவைகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒருவேளை பொருளாதாரத்தில் ஒருவேளை கஷ்டப்படுறவங்க இருந்தீங்கன்னா, இல்லை வறுமையின் பிடிகளில் உள்ளவங்க இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தை மீண்டும் 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 வாசித்து கொண்டே இருக்கு. வெள்ளி காசு எனக்கு கிடைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்படித்தான். எனக்கு ஒரு வசனம் பிடிச்சதுன்னா அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்போல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அவைகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன், எழுதி வைப்பேன், அங்கே பார்ப்பேன், இங்கே பார்ப்பேன். ஏன்னா வசனம் என்பது அதிகாரம் உள்ளது. எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. கண்டிப்பாக ஒருவேளை வாழ்க்கையில் நஷ்டத்தில் இருக்கீங்களா, கஷ்டத்தில் இருக்கீங்களா, வறுமையில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஆண்டவர் தொலைந்து போட உங்களுடைய எல்லா வருமானங்களையும் வெள்ளி காசாக வரும் நாட்களிலே கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. நல்ல நேருக்கு நேரம் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் தொலைந்த வெள்ளி காசு, அது படிப்பாக இருக்கலாம், அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அது சமாதானமாக இருக்கலாம், இல்லை குடும்ப உறவுகளாக இருக்கலாம், இல்லை வாய்ப்புகளாக இருக்கலாம். நிச்சயமாக வருகிற நாட்களில் கிடைக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, வெளிச்சத்தை உபயோகிங்க. ஆண்டவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்களோடு இணைந்து பாடுங்கள், தொடர்ந்து பாடுவோம். உங்கள் வெளிச்சம் பரவட்டும், உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும். உங்கள் வெளிச்சம் பரவட்டும், உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும். அபிஷேகத்தில் பிரகாசிப்போம், விடுதலையில் வெளிச்சமாவோம். அபிஷேகத்தில் பிரகாசிப்போம், விடுதலையில் வெளிச்சமாவோம். உங்கள் வெளிச்சம் பரவட்டும், உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும். உங்கள் சாட்சியே வெளிச்சமாகும், உங்கள் வாழ்க்கையே இயேசுவை காட்டட்டும். உங்கள் சாட்சியே வெளிச்சமாகும், உங்கள் வாழ்க்கையே இயேசுவை காட்டட்டும். அபிஷேகத்தில் பிரகாசிப்போம், விடுதலையில் வெளிச்சமாவோம். அபிஷேகத்தில் பிரகாசிப்போம், விடுதலையில் வெளிச்சமாவோம். உங்கள் வெளிச்சம் பரவட்டும், உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும். உங்கள் வெளிச்சம் பரவட்டும், உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும். துதித்து பாடி பிரகாசிப்போம், ஆவியில் நிறைந்து பிரகாசிப்போம். துதித்து பாடி பிரகாசிப்போம், ஆவியில் நிறைந்து பிரகாசிப்போம். அபிஷேகத்தில் பிரகாசிப்போம், விடுதலையில் வெளிச்சமாவோம். அபிஷேகத்தில் பிரகாசிப்போம், விடுதலையில் வெளிச்சமாவோம். உங்கள் வெளிச்சம் பரவட்டும், உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும். உங்கள் வெளிச்சம் பரவட்டும், உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும். குடும்பத்தில் நான் வெளிச்சமாவோ, சுசேஷத்திற்கு சுடர்களாவோ. குடும்பத்தில் நான் வெளிச்சமாவோ, சுசேஷத்திற்கு சுடர்களாவோ. அபிஷேகத்தில்
வெளிச்சமாவோ அபிஷேகத்தில் பிரகாசிப்போ விடுதலையில்